வணக்கம். இயற்கணிதம் பயிற்சி 3.6 8ஆம் வகுப்பு பக்கம் எண் 106ல் எக்ஸின் மதிப்பை காண்க. எக்ஸின் மதிப்பை காண்க 4வது கணக்கு. ஏற்கனவே 3 கணக்கு பார்த்தாச்சு. இதில் 4வது கணக்கில் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். 2x/3 - 4. ஒரு பக்கம் என்ன செஞ்சாங்க, எக்ஸுன்ற வேரியபிள் இருக்குது. எக்ஸுன்ற வேரியபிள் இருக்குது. இங்கே இந்த சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா வெறும் நம்பர் இருக்குது. நம்ம என்ன செய்யணுன்னாக்கா, நம்பர்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வரணும், ரைட்டில் கொண்டு வந்துடணும். இந்த -4 என்பது லெஃப்டில் உள்ள 4 ரைட்டில் வரும்போது ப்ளஸ்ஸாக இருக்கும், ஆப்போசிட் சைனில் மாறும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகும். அதே போல் பெருக்கலாக இருந்ததுனாக்கா இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளோட பெருக்கலாக இருந்தால் வகுத்தலாம் மாறும், வகுத்தலாக இருந்தால் பெருக்கலாக மாறும். இப்போ பாருங்கள், இங்கே 2/3ன்ற வடிவில் பின்ன வடிவில் இருக்குது. அந்த பக்கம் போச்சுன்னாக்கா 3/2ன்னு மாறும். அந்த வகையில் இங்கே பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு 2xஐ இங்கே வச்சுக்கிறோம். இந்த 3ஐ இங்கே கொண்டு போகிறோம். இந்த /3ஐ மட்டும் கொண்டு போகிறோம். அதனால் என்ன செய்யுது, இங்கே பகுதியாக உள்ளது இங்கே தொகுதியாக மாறிடுச்சு. இங்கே பாருங்கள் 10/3 இருக்குது. இங்கே நம்பரே இல்லை, டினாமினேட்டர் அதாவது வகுத்தல் நம்பரே இல்லை, கீழே பகுதி நம்பரே இல்லை. அதனால் என்ன செய்யணுன்னாக்கா, இந்த 3ஐ இங்கே கொண்டு வரும்போது மேலே என்ன செய்யணும், இந்த 3ஆல் பெருக்கிடணும். அப்போ 12. இதுக்கும் பொதுவானது 3. நல்லா பாருங்கள், இது ஒரு பின்னம், இது ஒரு முழு எண். 6ஆம் வகுப்புலேயே வருது இந்த மாதிரி ஆக்டிவிட்டி. இது பார்த்திங்களா, ஒரு பின்னம் ஒரு முழு எண். அப்போது கூட்டும்போது நம்மளுக்கு என்ன வரும்னாக்கா, 10/3 என்பது 3 பொதுவாக எடுத்துக்கணும், 10 அப்படியே போட்டுக்கணும். இதுக்கு பகுதி இல்லை, அதனால் இந்த பகுதியை என்ன செய்யணும், குறுக்கு பெருக்கல் பெருக்கிட்டால் 12 வரும். அப்போ 3 அடிச்சிடுறோம். அப்போ 2x = 22, x = 11. அப்போ அந்த 2ஐ டிவைட் பண்ணாக்க 22ஆல் டிவைட் பண்ணால் 11. இதுதான் ஆன்சர். ரெண்டாவது சம் பாருங்கள். y + 1/6 - 3y = 2/3. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தோ ஒரு y இருக்குது, தோ ஒரு -3y இருக்குது. அதனால் என்ன, இந்த -3yயில் இந்த y போயிடுச்சுனாக்கா -2y வந்துடும். இந்த சைடு பாருங்கள், இந்த +1/xன்றவன் அந்த பக்கம் போனால் மைனஸ் சைன் ஆகிடுவான். அப்போ மைனஸ் சைன் ஆனது இதுக்கு காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னாக்கா எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 6 எடுத்துக்கிறோம். இங்கே 3 6 2 மடங்கு இதை அப்படியே பெருக்கிக்கணும். பெருக்கிக்கிட்டால் தானே இதுவும் பகுதி சமமாக இருக்கும். பகுதி சமமாக இருந்தால் தான் கூட்டவோ கழிக்கவோ செய்யணும். இந்த கணக்குலேயும் அப்படி தான். பகுதி இங்கே இல்லை, அதனால் இங்கேயும் 3 போட்டுக்கிட்டு மேலே 3ஆல் பெருக்கியிருக்கோம். இந்த கணக்குலேயும் அந்த மாதிரி தான். பகுதி இங்கே 6ன்னு எடுத்துருக்கோம், இங்கே 3 தான் இருக்குது. அப்போ இங்கே 2ஆல் பெருக்கும்போது இங்கேயும் 2ஆல் பெருக்கணும். அப்போ 2 × 2. அப்போ 4 - 1. 4 - 1 எவ்வளோ, 3. இங்கே பார்த்தீங்கன்னா அடிச்சிங்கன்னா 1/2 வரும். இப்போ ஒய் -2ஓட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ இவன் என்ன செய்வான், -2ன்றவன் ரைட் சைடு போது டினாமினேட்டரில் வரும், அதாவது பகுதியில் வரும்போது 4ன்னு வரும். -1/4 இஸ் த ஆன்சர். தேர்ட் சம் பாருங்கள். இந்த 4th தேர்ட் சம் பாருங்கள். 1/3 - x/3. 1/3 - x/3 7x/12 + 5/4 த ஆன்சர். நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ தான் தேவை. எது தேவையோ லெஃப்ட் வச்சுக்கணும், நம்பர்ஸை ரைட்டில் கொண்டு வந்தோம். இந்த 7x அப்படியே இந்த பின்னத்தை அப்படியே கொண்டு வாங்க, -7x/12 மாறிடும். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே 5/4 ரைட் சைடே இருக்குது. இவன் என்ன செய்வான், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வரும்போது நெகட்டிவ் சைனாக மாறிடும். அப்போ 1/3ன்னு மாறிடும். இங்கே பாருங்கள் அடுத்தது. இப்போ இங்கே 3 இங்கே இருக்கான், இங்கே 12 இருக்கான். 4 டைம்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த பின்னத்தை 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ எக்ஸ் 4x மாறிடும், இங்கே 3 12 மாறிடும். இப்போ 12 என்பது காமன் ஃபேக்டர், அதனால் இதை போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள் 4x - 7x. அப்போ சேம் சைனாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், ஆட் பண்ணணும். அப்போ 11x வந்துடுது. அப்போ 15ல் 4 லெஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ, 11/12. இப்போ 11/12 கிடச்சிடுது. இதை பாருங்கள், இந்த 12 லெஃப்ட்டும் ரைட்டும் ஈக்குவலாக இருக்குது. 11/12 11/12 அடிச்சிடலாமா. இப்போ -x = 1, அப்போ x = -1. இதுதான் ஆன்சர்.
லெஃப்ட்டும் ரைட்டும் உங்களுக்கு மாற்ற தெரியணும். இது இல்லாத 6ஆம் வகுப்பில் உள்ள இந்த பின்ன கூட்டல் பின்ன கழித்தல் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நீங்கள் போடலாம். சப்போஸ் உங்களுக்கு பின்ன கூட்டலோ பின்ன கழித்தலோ தெரியல அப்படின்னா இந்த மாதிரி பின்னங்கள் ஒன்று பின்னமாகவும் ஒன்று முழு எண்ணாகவும் வரும்பொழுது எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டவுட்டாக இருந்ததுன்னா அதுக்கு கமெண்ட்டில் போடுங்க. நான் தனி வீடியோவும் போட்டு விடுறேன். அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தது இல்லை உங்களுக்கு இன்னும் ஏதாவது தேவை 8ஆம் வகுப்பில் வேறு ஏதாவது தலைப்பில் கணக்குகள் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.